வந்ததும் அடுப்பை நம்ம சிம்மில் போட்டுட்டோம். வெல்கம் டு ஷிஃபா ஹெல்த்தி கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு வித்தியாசமானது வேப்பம்பூவில் சூப்பு பண்ண போகிறோம். எப்படின்னு பார்ப்போம். குக்கர் ஃப்ரீ ஹீட் ஆகிடுச்சு, அடுப்பு சிம்மில் வச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேப்பம்பூ இந்த ஆடி மாதம்னால எனக்கு நிறையா கிடைக்கல, கொஞ்சமாக கிடச்சிச்சு. இந்த அளவு தான் நான் எடுத்திருக்கேன். ஒரு 3 கொத்துலேருந்து எடுத்த பூ வேப்பம்பூ. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன தக்காளி, 2 சின்ன வெங்காயம், இவ்வளோண்டு இஞ்சி, இவ்வளோண்டு பூண்டு, கொஞ்சம் 4 கருவேப்பிலை, மல்லி, எல்லாத்தையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். இப்போ இதுக்கு வேப்பம்பூ கசக்கும் அப்படின்னு நினைக்கிறதுக்காக இல்லை, இதுக்கு காம்பினேஷன் நெய். ஒரு சொட்டு நெய் ஊற்றிட்டு நம்ம வேறு எதுவுமே தாளிக்க போட வேணாம், வேப்பம்பூவை டைரெக்டாக போட்டுடலாம். பாருங்க, போட்டது நல்ல ஒரு ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஆனால் இது மாதிரி இன்னொரு பங்கு வேணும், அப்போ தான் அந்த இன்னும் நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அவ்வளோதான் கிடச்சிச்சு எங்கள் பக்கத்து வீட்டில் உள்ள மரத்துலேருந்து எடுத்ததில். இதில் அப்படியே நம்ம அரைச்சி வச்சா பேஸ்ட்டை போட்டுருவோம். மஞ்சத்தூள் கொஞ்சோன்னு போடுறோம். நல்லா அந்த ஹீட்லேயே நல்லா கிண்டி விட்டுட்டு தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ சூப்பு பொடி, பருப்பில் செய்த சூப்பு பொடி வச்சுருப்பேன், அதில் 2 ஸ்பூன் போட்டுடுறோம். தேவையான உப்பு நல்லா கலக்கி விட்டு குடிச்சு பார்த்துட்டு அடுப்பை ஃபுல்லில் வச்சுக்கிடலாம். நான் இப்போ அடுப்பை குக்கரை மூடுறேன். இதில் என்ன அப்படின்னு மெயினாக பார்க்க வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய பெனிஃபிட்ஸ் என்னங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். அது போகிறதுக்கு ஏன் வேப்பம்பூக்குள்ளே சூப்பு சாப்பிடணும் அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ பார்க்கலாம். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா கொதிச்சு இப்போ நம்ம ஒரு 3 கிளாஸ் ஊற்றிருப்போம் வைங்களேன், 1/2 கிளாஸ் 3/4 கிளாஸ் வற்றியிருக்கும். பாருங்கள், குடிக்கிறதுக்கும் நல்லா இருக்கும். ஃபஸ்ட்டு எடுத்ததுமே எப்படி இருந்துச்சுன்னா, அந்த ஊற்றுனதும் உப்பு பார்க்குறக்கா வாயில் வச்சு லைட் கசப்பு இருக்க தான் செஞ்சிச்சு. ஆனால் இப்போ கசப்பே இருக்காது, குடிக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம அந்த சூப்பு பொடின்னு போட்டேன் பார்த்தீங்களா, அது பாசிப்பருப்பு, வரமல்லி, ஜீரகம், மிளகு இத்தனையும் கலந்தது. அதனால நான் மிளகு பொடி போடலை. நல்லா காரம் வேணும்னா, மீடியம் காரம் தான் இருக்குது. நல்லா காரம் வேணும் அப்படின்னா நம்ம மிளகு கொஞ்சம் போட்டுக்கரலாம். இப்போ இறக்கிட்டு பட்டர் போடனாலும் போட்டுக்கலாம். நான் தேவை இருக்காது, நம்ம நெய் ஊற்றுனதுனால அந்த ருசியை அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், அருமையாக டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருக்குது. குடிக்கிறதுக்கும் நல்லா இருந்துச்சு. குடித்து பார்த்தேன். நமக்கு அந்த நெய் வாசத்தோட சிறுங்கசப்போட, கசப்பு கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும், கொஞ்சமாக இருக்கும். எம்சி குக்கரில் வைக்கல, அந்த நேச்சர் மாறாமல் அப்படியே இருக்கும். இதை மாதத்தில் ஒரு நாள் நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு வரையில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செரிமானத்தை சீராக வச்சுக்கிறோம். நமக்கு செரிமானம் தான் இப்போ எல்லா வியாதிக்குமே நமக்கு பிரச்சனை. செரிமானம் சீராக இருக்கும், ரத்தம் சுத்தமாகும், சர்க்கரை அளவை கண்ட்ரோலில் வச்சுக்கிறோம். மந்த்லி ஒன்ஸு அவசியம் சாப்பிடுங்க. அது மட்டும் இல்லை, குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் 1 டம்ளர் நிறையா கொடுக்கணும் இல்லை, 1/4 டம்ளர் கொடுங்க, போதுமானது. வயிறை சுத்தப்படுத்தும். வயிற்றில் இருக்க பூச்சி, புழு, அல்சரு, எதுக்காக வயிற்று வலிக்குன்னு தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே இது அருமையான ட்ரீட்மெண்ட்டு. இது சாதாரண காய்ச்சல் தலைவலிக்கு கூட ஒரு அருமையான மருந்து. இந்த வேப்பம்பூ வேற ஏன் இப்படி செய்யணும்னு எனக்கு எப்படி யோசனை தோணுச்சுன்னா, இயற்கை உணவுகளில் சரவணன் சாரோட இந்த பயிற்சி நான் கலந்துருக்கேன். அதில் முருங்கைப்பூ, வேப்பம்பூ, இன்னும் நிறைய விதமான மூலிகையில் இருக்கிறதெல்லாம் அவங்க சொல்லி தந்திருக்காங்க. அதுதான் எனக்கு ஏன் நம்ம சூப்பாக போடக்கூடாது, அப்போ மாதத்தில் ஒரு நாள் சூப் போடணும்னு இன்றைக்கி போட்டேன். நீங்கள் உங்கள் வீட்டில் இதே மாதிரி மந்த்லி ஒன்ஸ் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு உங்கள் ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏஎம்சி குக்வேரில் நல்லா சமைச்சு இயற்கை உணவோடு நல்லா சாப்பிடுங்க, நல்லா வாழுங்க, நல்லா சாப்பிடுங்க. தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோடு சந்திக்கிறேன்.